நம்ம இந்தியாவில் ரொம்ப பழமையான மொழி எது அப்படின்ட்டு ரெண்டு மொழிக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா எப்பவுமே பிரச்சனை வந்துட்டு இருக்கும். தமிழ் தான் மூத்த மொழி, இல்லைங்க சான்ஸ்கிரிட் தான் மூத்த மொழி இப்படின்னு வந்து போட்டி இருந்துகிட்டே இருக்கும். ரெண்டுத்துல எது வந்து ஓல்டஸ்ட் லாங்குவேஜ் தெரியுமா? ஃபர்ஸ்ட் சமஸ்கிருதம் எப்படி உருவாச்சு அப்படின்றத தெரிஞ்சுப்போம். இண்டோ இரானியம் அப்படின்ற ஒரு மொழி வந்து ஈரான்ல பேசப்படுங்க. எப்பன்னு பார்த்தீங்கன்னா கிமு 3000 2000 அதுக்கப்புறம் வந்துட்டு அதோட கிளை மொழியா வந்துட்டு இண்டோ ஆரியன் அப்படின்ற மொழி இருந்தது. இந்த மொழி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிற ஆப்கானிஸ்தான்ல உருவானது. அது மட்டும் இல்லாமல் இதுக்கப்புறம் வந்துட்டு இதுல இருந்து உருவானது தான் அவஸ்தான்ற மொழி. இதுதான் ஓல்டு பெர்சியன் மொழி. அண்ட் இது வந்து 1500 400 பிசிக்குள்ள உருவாச்சு. இந்த மொழியை பேசின மக்கள் வந்து பாத்தீங்கன்னா ஜோரோட்ரானிசம் அப்படின்ற ஒரு ரிலீஜனை ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் கிமு 1500 இருந்து 500 வந்து பாத்தீங்கன்னா சான்ஸ்கிரிட் மொழி வந்துட்டு உருவாச்சு. இன்னொரு விஷயம் நீங்க பாத்தீங்கன்னா நல்லா தெரியும். சான்ஸ்கிரிட்ல வந்து பாத்தீங்கன்னா இப்பவும் பெர்ஷியன் லெட்டர் வந்து அதுல இருக்கும். அப்படி பாத்தீங்கன்னா பெர்ஷியனும் சான்ஸ்கிரிட்டும் வந்து பாத்தீங்கன்னா ஒரே மொழி குடும்பத்துல இருந்து தான் உருவாச்சு. அதாவது இண்டோ இரானியம். இப்ப நம்ம தமிழுக்கு வருவோம். தமிழ் மொழியை வந்து பாத்தீங்கன்னா இந்த டைம்ல தான் வந்துட்டு உருவாச்சு அப்படின்ற மாதிரி எந்த ஒரு குறிப்பும் எங்கேயுமே இல்லை. ஆனா தமிழ்ல உருவான தொல்காப்பியம்ன்ற நூல் உருவானது எப்ப அப்படின்னு பாத்தீங்கன்னா 5320 பிசி. பார்த்தாலே சான்ஸ்கிரிட் உருவாகிறதுக்கு 3000 வருஷத்துக்கு முன்னாடியே தமிழ்ல வந்துட்டு நூல்கள் எழுத ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த பீரியட்லயே வந்து பாத்தீங்கன்னா தமிழ்ல காப்பியங்கள் வந்துட்டு எழுதுற அளவுக்கு இருந்துச்சுன்னா அப்ப தமிழ் வந்து எந்த டைம்ல உருவாயிருக்கும்?